மத்திய கிழக்கிலிருந்து அவசரமாக வெளியேற்றப்படும் வெளிநாட்டு படையினர். யார் அந்த வெளிநாட்டு படையினர்? ஏன் அவர்கள் வெளியேறுகின்றார்கள்? இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். ஈரானினுடைய புதிய சுப்ரீம் லீடர் காயமடைந்திருப்பதாகவும் அவருடைய தோற்றம் மாறியிருப்பதாகவும் அமெரிக்கா கூறுகிறது. இந்த இரண்டு பிரதானமான செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகள், தற்பொழுது கிடைக்கப்பெற்ற செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். மத்திய கிழக்கிலிருந்து அவசரமாக வெளியேறும் படையினர். யார் அந்த படையினர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தாலி நாட்டு படையினர். இத்தாலிய இராணுவ வீரர்கள் மத்திய கிழக்கிலே ஈராக்கிலிருந்து இப்பொழுது வெளியேற ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் எர்பில் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த எர்பிலில் கூட்டுப்படையினருடைய முகாம்கள் இருக்குது. யார் அந்த கூட்டுப்படையினர் என்று சொன்னால் பிரித்தானிய படையினர், பிரெஞ்சு படையினர், இத்தாலியன் படையினர் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளினுடைய படையினர் சேர்ந்த கூட்டுப்படையினருடைய முகாம்கள் அங்கங்கே இருக்குது இந்த எர்பில் என்று சொல்லப்படுற இடத்துல. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடந்து நேற்று ஒரு பிரெஞ்சு ராணுவ வீரர் கொல்லப்பட்டிருந்தவர். இப்போ நீங்க படத்தில் பார்க்கிற இந்த வீரர் தான் நேற்றைய நாளில் கொல்லப்பட்டிருந்தவர். இன்னும் பலர் காயமடைந்திருப்பதாக பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அறிவிச்சிருந்தவர். கிட்டத்தட்ட 35 பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 35 பேருமே பிரெஞ்சு படையினரா அல்லது ஏனைய படைகளைச் சேர்ந்தவர்களா என்று சொல்லி தெரியல. இருந்தாலும் 35 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதுபோக 6 அமெரிக்க விமான படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நேற்று இடம்பெற்ற அந்த விமான விபத்தில். அந்த விமான விபத்துக்கான காரணம் கூட இதுவரைக்கும் தெளிவாக தெரியல. அது சம்பந்தமாக விசாரணைகள் நடக்குதுன்னு தான் அமெரிக்க தரப்பில் சொல்லப்பட்டதை தவிர ஒருவேளை தரையிலிருந்து அது தாக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஊகங்களும் மறுக்கிறதுக்கு இல்லை. எனவே அங்க படையினர் தரிச்சு நிற்கிறது இப்போதைக்கு ஆபத்து தான். என்னன்னு சொன்னா ஈரானுக்கு எதிராக இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஆரம்பிச்சுக்கிற இந்த யுத்தம் இருக்குதானே, இந்த யுத்தத்தில் பிரித்தானிய படையினரோ, பிரெஞ்சு படையினரோ, இத்தாலிய படையினரோ ஈடுபடையில. இந்தந்த நாடுகள் அறிவிச்சிருந்தது நாங்கள் இந்த சண்டைக்கு வரையில நாங்கள் தள்ளி நிற்கிறோம் என்று சொல்லி. அப்படி இருந்த போதிலும் கூட ஈராக்கில் இருக்கிற அந்த படைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடக்குது. இந்த எர்பில் என்று சொல்லப்படுற பகுதியையும் அதனை அண்டிய பகுதிகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த ஒரு 14 நாளில் இந்த யுத்தம் ஆரம்பிச்ச பிறகு இதுவரைக்கும் 300 தடவைகள் தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு நாளுமே தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்கள், மிசைல் தாக்குதல்கள் என்று சொல்லி. எனவே அந்த தாக்குதல்களுக்கான எதிர் தாக்குதல்களைத்தான் இந்த படையினர் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த படையினர் எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ள என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல ஈராக்கில் படைகளை வைத்திருப்பது மிக மிக ஆபத்தானது. உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை, சேதங்களினுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி சுட்டி காட்டப்பட்டதை அடுத்து இப்பொழுது இத்தாலிய படையினர் அங்கிருந்து விலக ஆரம்பித்திருக்கிறார்கள். இது தனிய இத்தாலிய படையினர் மட்டுமா அல்லது பிரிட்டிஷ் படையினர், பிரெஞ்சு படையினர் அவர்களும் அங்கிருந்து விலகுவார்களா என்ற ஒரு கேள்வி இங்கே எழுந்திருக்கேன்னு சொன்னால் அவர்கள் தான் சண்டையில் ஈடுபடலையே, பிறகு நாங்கள் தேவையில்லாமல் அடி வாங்கணும் என்ற கேள்வி இருக்குதானே. எனவே அவர்களும் விலகக்கூடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். ஈரானினுடைய புதிய சுப்ரீம் லீடர் முஜ்தபா காமேனி காயமடைந்திருக்கலாம் அல்லது அவருடைய உடல் சிதைவுக்கு உள்ளாகி இருக்கலாம், அவருடைய முகத்தோற்றமே மாறி இருக்கலாம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் இன்று அறிவித்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், புதிய சுப்ரீம் லீடராக முஜ்தபா காமேனி அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட நாளில் இருந்து இதுவரைக்கும் அவர் பகிரங்கமாக வெளியில தோன்றில, பகிரங்கமாக ஒரு வீடியோல கதைக்கவும் இல்லை. ஆனால் நேற்று அவர் சொல்லப்பட்டதாக ஒரு அறிக்கை மட்டும் வெளியாகி இருந்தது. அவருடைய குரல்ல அது கூட உண்மையிலேயே அவற்ற குரல் தானா என்று சொல்லி ஒரு சந்தேகங்கள் பரவலாக ஊடகங்களில் எழுப்பப்பட்டிருந்தது. எனவே அவர் நீண்ட காலமாக வெளியில வராமல் இருக்கிறது பலத்த சந்தேகங்களை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில த கார்டியன் பத்திரிகை, பிரித்தானியாவிலிருந்து வெளிவர கார்டியன் பத்திரிகையில ஒரு செய்தி போடப்பட்டிருந்தது. அவருக்கு கால் பகுதியில் மிகவும் கடுமையான காயம் ஏற்பட்டிருந்ததாகவும் அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொண்டு வரார் என்று சொல்லியும், இன்னும் ஒரு சில ஊடகங்களில் செய்தி போடப்பட்டிருந்தது அவர் கோமா நிலையில் இருக்கிறார் என்று சொல்லியும். இந்த மாதிரி பல்வேறு விதமான செய்திகளும் அறிக்கைகளும் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இப்படியான ஒரு பின்னணியில அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் இன்றைக்கு அந்த தகவலை சொல்லியிருக்கிறார். ஈரானினுடைய தலைவர்கள், அதாவது சுப்ரீம் லீடர் மட்டுமல்லாமல் ஈரானினுடைய ஏனைய தலைவர்களும் நிலக்கீழ் பதுங்கு குழிகளுக்குள்ள, பங்கருக்குள்ள போயிட்டு
எலிகள் போல ஒளிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தை அவர் பாவிக்கிறார். எலிகள் போல ஒளிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் சண்டே ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள், அதாவது பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கு ஆயத்துல்லா அலி காமினி அவர்களோட சேர்ந்த சில முக்கியமான தளபதிகள் மற்றும் முக்கிய நபர்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 48 பேர் அதில் கொல்லப்பட்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் செய்திகள் ஒன்றும் பெரியல. பெரிய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்ட மாதிரியோ, ஜெனரல்கள் கொல்லப்பட்ட மாதிரியோ, அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் கொல்லப்பட்ட மாதிரியோ எந்த விதமான தகவலும் அமெரிக்காவாலையும் வெளியிடப்படையில, இஸ்ரேலாலையும் வெளியிடப்படையில. எனவே இவ்வளவு தாக்குதல்கள் நடக்குது, பெருந்தொகையான தாக்குதல் நடக்குது. அதில் இன்றைக்கு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது, இதுவரைக்கும் சண்டே ஆரம்பித்த காலத்திலேருந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் 7600 தாக்குதல்களை ஈரான் மீது நடத்தியதாகவும் 1100 தாக்குதல்களை லெபனான் மீது நடத்தியதாகவும் இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. எனவே இந்த 7600 தாக்குதல்களையும் ஒருத்தர் கூடவா சிக்கல, ஒரு இராணுவ தளபதி கூடவா சிக்கல என்ற ஒரு கேள்வி இருக்குந்தானே. அதனால பீட் ஹெக்ஸத் என்ன சொல்றார் என்று சொன்னா, ஈரானினுடைய தலைவர்கள் எலிகள் போல ஓடி ஒளிந்து விட்டார்கள் நிலக்கீழ் பதுங்கு குழிகளுக்குள் என்று சொல்லி அவர் சொல்றார். ஆனா அதுக்கு பதிலடி வழங்கும் விதமாக, அதை மறுக்கும் விதமாக இன்றைக்கு ஈரான்ல ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. என்ன நடந்திருக்கு சொன்னா, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஈரான்ல தலைநகர் தெஹ்ரான்ல பெரிய ஒரு ஊர்வலம் மாதிரி ஒன்று நடந்தது. எதுக்காக அந்த ஊர்வலம் என்று சொன்னா, ஜெருசலேம் டே என்று சொல்லி ஒரு நாள், அதாவது ஜெருசலேம் தினம் என்று சொல்லி ஒரு தினம் அது ஈரான்ல குட்ஸ் டேயோ என்னொன்று சொல்றது, குட்ஸ் டே என்று சொல்லி அப்படி ஒரு தினம் இன்றைக்கு கொண்டாடப்பட்டது. என்று சொன்னால் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இந்த விழா ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறதாம். அப்போ இன்றைக்கு அந்த விழா நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய ஜனாதிபதி தானே பெசஸ்கியான், அவரில் இருந்து ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அகர்ச்சியில் இருந்து முக்கியமான அமைச்சர்கள், முக்கியமான தளபதிகள் எல்லாருமே சர்வசாதாரணமாக வீதியில் நடந்து போகிறதும், பொதுமக்களோட கதைக்கிறதும், பொதுமக்களோட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறதும் என்று சொல்லி, அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஏனென்றா தலைநகர் தெஹ்ரானை இலக்கு வைத்து இரவு பகல் பார்க்காமல் மாறி மாறி தாக்குதல்கள் நடக்குது. அப்படி இருக்கும்போது கூட மிகவும் சர்வசாதாரணமாக ஈரானினுடைய ஜனாதிபதியே ரோட்ல இறங்கி ஒரு மோட்டார் சைக்கிளில் பின்னுக்கு இருந்து சர்வசாதாரணமாக போய் கொண்டு சிரிச்சு மக்களோட கதைச்சு கொண்டு ஆக்களோட செல்ஃபி எடுத்துக்கொண்டு, ஈரானிய ஜனாதிபதிக்கு பாடி கார்ட்ஸ் கூட பக்கத்தில் வேறையில, அதாவது விசிபிளாக தெரியல என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எப்படியும் சீக்ரெட் பாடி கார்ட்ஸ் அங்கங்கே இருந்திருப்பினும் இருந்தாலும் இப்படி செய்திகள் வெளியாக இருக்குது. வெளிப்படையாக தெரியக்கூடிய மாதிரியான பாடி கார்ட்ஸ் பக்கத்தில் வரையில் என்று சொல்லி, இது பீட் ஹெக்ஸத் சொன்ன அந்த தகவலுக்கு ஒரு பதிலடியாக இருக்கும் என்று சொல்லி, எல்லா தலைவர்களும் ஓடி ஒழித்து விட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டதுக்கு ஒரு பதிலடியாக இந்த நடவடிக்கை இருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று இடம்பெற்ற விமான விபத்தில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 6ஆக அதிகரித்திருப்பதாக அமெரிக்க இராணுவத்தினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கொம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலமாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் 4 பேர் கொல்லப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது. அதனை நாங்கள் செய்தியில் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 6 என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அந்த 6 பேர் பற்றிய விவரங்களும் 24 மணி நேரம் கழித்து பொதுமக்களுக்கும் உலகத்துக்கும் அறிவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் முதல் 24 மணி நேரமும் அறிவிக்க மாட்டார்கள். அது அமெரிக்க இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம். முதல்ல உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தான் அறிவிப்பார்கள். 24 மணி நேரம் கழித்து தான் பொதுமக்களுக்கு சொல்வார்கள். எனவே 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதை இப்பொழுது அமெரிக்க இராணுவம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு ஒரு பேட்டி ஒன்று வழங்கியிருக்கின்றார் ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு. அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னால், இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லி, இன்றைக்கு மிக மிக முக்கியமான நாளாக இருக்கும். கடும் தாக்குதல்களை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். இன்றைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை மட்டும் பொறுத்திருந்து பாருங்க சொல்லி அவர் ஒரு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். இந்தியாவுக்கு சொந்தமான 2 கப்பல்கள், எண்ணெய் கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணை வழியாக வருவதற்கு ஈரான் அனுமதி வழங்கியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. அதனை அடுத்து அந்த 2 கப்பல்களும் பத்திரமாக இந்தியா நோக்கி நகர்த்தப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து ஈரான் அதற்கு இணக்கம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுது. உங்களுக்கு தெரியும், அந்த ஹோர்முஸ் நீரிணைக்கு அங்கால இந்த கல்ஃப்ல ஏராளமான கப்பல்கள், பல நாட்டு கப்பல்கள் சிக்கி போயிருக்கின்றன. அந்த கப்பல்கள் நிறைய எரிபொருட்கள் எல்லாம் ஏற்றப்பட்டு, கேஸ் எல்லாம் ஏற்றப்பட்டு அங்காலையும் போக முடியாமல் இங்காலையும் போக முடியாமல் தத்தளித்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. அப்ப ஈரான் சொன்னது, எங்களுடைய அனுமதி இல்லாமல், எங்களுக்கு தெரியாமல் 1 லிட்டர் பெட்ரோல் கூட போக முடியாது, போனால் நாங்கள் எரிப்போம், கொளுத்துவோம் என்று சொல்லி ஈரான் ஏற்கனவே சொல்லி போட்டது. ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் ஹோர்முஸ் நீரிணை இருக்குது. எனவே இன்றைக்கு இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 2 கப்பல்களையும் விடுவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே வேளையில் தற்பொழுது பிரான்சும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு
ஈடுபட்டிருப்பதாக, ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. என்னதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா மீதான தடையை நீக்கினாலுமே கூட இப்போ ரஷ்யாட்ட யார் வேணுமென்றாலும் எண்ணெய் வாங்கலாம், கேஸ் வாங்கலாம், என்னத்தையாவது வாங்கலாம், தடை எல்லாத்தையும் நீக்கியாச்சு. என்னதான் ரஷ்யா அந்த தடை நீக்கப்பட்டாலுமே கூட பிரான்ஸுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் போயிட்டு ரஷ்யாட்ட வாங்குறது. ஏன்னு சொன்னால் இந்த யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக நிற்குது பிரான்ஸ் மட்டும் இல்லாமல் ஏனைய ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே எதிராக தான் நிற்குது. அப்படி இருக்கும்போது கேஸுக்காக போய் கையேந்திரதா என்ற எல்லாமே இருக்கும் தானே. அதுக்கும் பார்க்க ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சொல்லி அப்படித்தான் பேச்சுவார்த்தை நடக்குதோ என்னவோ தெரியல. இப்போ ஈரானுடன் பிரான்ஸும் பேச்சுவார்த்தையை ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.